ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புது வகையான டிஷ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டில் இருக்கிற காடை எடுத்து சட்டிக்குள்ளே போட்டு வறுக்க போகிறோம். மரத்தில் இருக்கிற பலாவை பிடுங்கி அது ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். பலாக்காய்க்கு பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. நல்லா சூப்பரான பலாவா. ஃப்ரெண்ட்ஸ், காடையும் வந்துருச்சு. இப்போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த காடை விதமாக லைட்டாக அப்படியே கோடு போட்டு விட்டலாம். இது எதுக்கு அப்படின்னா மசாலா உள்ள நல்லா பிடிக்கும். மீட்டில் நல்லா மசாலா பிடிக்கணும். கடையில் அவங்களே பண்ணி தர சொல்லி இருக்கலாம். நம்ம கடையில் பண்ணியிருந்தா நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாது. சாத்து பன் ஜாயகா. ஐயோ பெரிய குச்சியை தட்டுப்படுது. கல்லுங்கல் ஒரு சில தீ வரும். பண்ணுங்க ஃபஸ்ட்டு. கல்லும் பல்லு வரலாம். கல்லுங்கல் எல்லாமே மசாலையில் குளிப்பாட்டி எடுக்கலாம். பாருங்கள், குட்டி காடாஸ் மசாலா நல்லா வயிற்றுக்குள்ளெல்லாம் போகுது. மசாலையில் நல்லா குளிப்பாட்டுங்க. இதுக்குள்ளே போகலை பாரு. ஒரே ஒருத்தர் தப்பிச்சு வெளியில் போகுது பாருங்க. மசாலா எவனே விட்டுறாதீங்க. அஞ்சு வருஷம் வயிற்றுக்குள்ளே இல்லை. நல்லா 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 தேய்ச்சி நல்லா 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 உள்ள தேய்ச்சி நல்லா போகல மசாலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மாஸ்டர், இங்கே 10 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சக்கையெல்லாம் ஏகதேசம் ரெடி ஆகிடுச்சு. இனி அது கட் பண்ணுற வேலை தான். மாஸ்டர் பாருங்கள், அழகாக கட் பண்ணிகிட்டு இருக்கு. ஏதாச்சும் பழம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. காடைக்கு தேவையான மசாலா பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கு. மாஸ்டர், மசாலா என்னென்ன போட்டீங்க? என்னென்ன போட்டீங்க சொல்லுங்க மாஸ்டர். சொல்லுங்க மாஸ்டர். கம் ஆன் மாஸ்டர், கம் ஆன். சொல்லுங்க மாஸ்டர், சொல்லுங்க. என்னென்ன போட்டீங்க மாஸ்டர்? சொல்லுங்க. உன் கண்ணில் நான் சொல்லுங்க மாஸ்டர். மிளகாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சரியா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலை. உப்பு கொஞ்சம் போடணும். போடுறீங்களா நீங்கள்? கொஞ்சம் உப்பு எடுத்து உப்பு போட்டுடலாமே. தேவையான அளவு உப்பு. மாஸ்டர் உப்பு கேட்குறாரு, கொடுங்க மாஸ்டருக்கு உப்பு. இது மசாலா நல்லா இருக்கா இல்லைன்னு இப்போ நான் வந்து ஒரு ஆளை வச்சு செக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாஸ்டரே சாப்பிட்டு சொல்லுவார். அது வரைக்கும் நம்ம இந்த காடையை நல்லா கழுவி எடுத்துக்குவோம் தண்ணியில். வாங்க, நம்ம காடை கழுவியாச்சு. இனி இதை வந்து மசாலா போட போகலாம். மசாலா ரெடி பண்ணி மசாலையை போடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பலாக்காயை நம்ம இப்போ பாருங்கள் பலாக்காய் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறேன். அதோட ட்ரெஸ் கட்டுறதுன்னு சொல்லலாம். பாருங்க, இது இவரு தான் சீப் குக்கா. சீப் குக்கு, பலாக்காய் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், பலாக்காய் ஸ்பெஷலிஸ்ட்டு. பாருங்கள், அப்படி நம்ம அந்த பலாக்காயை 4 பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதுலேருந்து ஒவ்வொரு சொலையாக வெளியே எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். வாங்க. ஒரு ட்ரைனு
நல்லா கொதிச்சு வரட்டும். பழக்க பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கு, சிறு சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். மூடிச்சு அவ்வளோதாங்க. கட் பண்ணி வச்சதை 2 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க, நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அந்த பால் மண் குப்பை தூசி எதுவுமே இருக்காது. பழக்கம் வைக்கிறதுக்காக இன்னொரு அடுப்பு தூக்கி அதை நம்ம பாருங்கள் தண்ணி ஊற்றி அளவாக தண்ணி ஊற்றி வச்சா போடுங்க. இது தூக்கி வெந்துடும் பழக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகிட்டு வருது. நல்லா கொதிக்கணும், வெயிட் பண்ணுவோம். கொதிச்சு வச்சோம்னா நல்லா போடுவோம். எண்ணெய் நல்லா வெந்திருக்கு. வரைக்கும் போடுவோம். 2 எண்ணத்துக்கு தான் நல்லா இடம் இருக்குது. இன்னொன்று கூடி போடலாம் மாஸ்டர், இன்னும் ஒன்று போடலாமா? இல்லை வேண்டாம், இது போடுறதுக்கு இடம் இருக்காதா? பார்த்தீங்களா, கூண்டுக்குள்ளே இருந்த காடை இப்போ சட்டியில் வேகுது. ஃப்ரெண்ட்ஸ் காடை நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா திருப்பி போட்டே இருங்க, அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக கிடைக்கும். பைக்கில் பேசுகிற மாதிரி கேமராவும் 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம் வச்சு பேசிட்டு இருக்கோம். நம்ம காடை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும்னு சொல்கிற மாதத்துக்கு நல்லா வெந்து வரத்துக்கு பாருங்கள். காடை மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா செக்கு நேரத்தில் நல்லா நம்ம காடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். போட நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒவ்வொன்றா எடுக்கலாமே மாஸ்டர். மாஸ்டர் ஜி ஓகே சூப்பர். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். கூட்டில் இருந்த காடை சட்டியிலேக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சக்கை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு, அதனால் கூடுதலாம் வெந்திருக்கு. தவறு விட்டுட்டாரு, பரவாயில்ல. நீ தண்ணி வடிச்சிடலாம். இப்போ இழக்கணும்னா அது வேணும், அப்போ தான் அது குழையும். மாஸ்டர் அது வேணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் அதை எடுக்க போகிறோம் பாருங்கள். லாஸ்ட் வலிச்சுன்னு எடுத்தோம் பாருங்கள். சூப்பராக எடுத்து அப்படி போட்டோம். நமக்கு எல்லா கடையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் வீடியோக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நமக்கு காடையும் பலாப்பழமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பழம் நல்லா தங்க எப்படி இருக்குது பாருங்கள். பலாக்காயை வேக வச்சு காட்டுறதுங்க. என்ன ஒரு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இப்படி டிசைன் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும்னா நம்ம தலையெழுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய் பாய்.